நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஆயுசுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அது மாதிரி நாட்டுக்கோழி குழம்போட ரொம்ப ஆரோக்கியமான கேப்பக்களி எப்படி ரொம்ப சுவையா செய்யறதுன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாயில 2 கப் தண்ணீர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கேப்ப மாவு ராகி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஆரம்பத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு சேர்த்து கலந்த பிறகு நம்ம மொத்த மாவையும் சேர்த்தோம் அப்படின்னா மாவு கட்டிப்படாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான். நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு சரியா 1 கப் ராகி மாவு கேப்ப மாவு எடுத்துருந்தேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே ஒரு கையில் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணீர் கொதிச்சு வந்த பிறகு குறைவான தீயில வச்சுட்டு மாவு சேருங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு ஒரு கையில் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த தண்ணீர் கூட அந்த கேப்ப மாவு எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். அந்த ட்ரையான மாவு தனியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணீர் கூட கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குறைவான தீயிலேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, மாவு நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபிக்கு நீங்கள் கரண்டியுடைய பின்பக்கத்தில் வச்சு கலந்து விடுங்க. மரக்கரண்டியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கலந்து வெந்து வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த காலத்தில் வீட்டில் உள்ள எல்லோருக்குமே இதுதான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு மொத்தமாகவே செய்வாங்க. அதனால இப்படி கொஞ்சமாலாம் செய்ய மாட்டாங்க. 1 கிலோ அந்த மாதிரி நிறைய போட்டு பெரிய பானையில் செய்வாங்க. அப்படி செய்யும் போது சரியான பதத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 2 துடுப்பு வச்சுட்டு மாற்றி மாற்றி கலந்து விடுவாங்க. மரத்திலேயே துடுப்பு மாதிரி நீளமாக இருக்கும். ஸோ 2 துடுப்பு வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் நாம் சேர்த்த அந்த 1 கப் மாவுக்கு ஒரே ஒரு கரண்டி மட்டும் போதும். கரண்டியுடைய பின்பக்கத்தில் கலந்து வரும்போது அது ஈஸியாக இருக்கும். சரியான பதத்துக்கு வெந்து வரும். இதோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த மாவு நல்லா கலந்து நல்லா வெந்து வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி கைகளை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கைகளில் ஒட்டாமல் வரணும். அண்டு மாவு வெந்த பதம் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, ஷைனிங்காக நல்லா மாவு வெந்து வந்திருக்கு. கைகளில் ஒட்டலை. இது ரொம்ப சரியான பக்குவம். இப்போ நம்ம ராகி களி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போது 2 பாகமாக அல்லது 4 பாகமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கங்க. இப்போது அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கிறேன். ராகி களி நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி எடுத்து கைகளால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தட்டி உருட்டி எடுத்துக்குவாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா பெருசாகவே செய்வாங்க. அல்லது உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போது உருட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லை ஒரு பவுல், அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா சரியான ஷேப்பில் வந்துடும். இது ஒரு சின்ன டிப் தான். இல்லை உங்களுக்கு சூடாகவே உங்களுக்கு அந்த மாதிரி உருட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் சூடாக கைகளாலேயே உருட்டி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உருட்டி எடுத்தாச்சு. அதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. 2 பாகமாவோ 4 பாகமாவோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ராகி களியை செஞ்சு எடுத்துக்கோங்க. இதோ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம பாரம்பரிய ரொம்ப சத்தான ஆரோக்கியமான உணவு முறை ராகி களி ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் பார்த்துருக்கோம். நாட்டுக்கோழி சூப்பு, கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு அல்லது தண்ணியாக செய்யக்கூடிய சாம்பார், இந்த மாதிரி நிறையா வச்சு சாப்பிடலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது நார்மலாக மோர் மட்டும் சேர்த்து கூட சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணீராக சூப் மெத்தடில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான், நம்மளுடைய ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவு ராகி களி நாட்டுக்கோழி சூப் ரொம்ப ரொம்ப சுவையான மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததான் இந்த கேப்பக்களிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பும் பார்த்துடலாம். நான் இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழி மஞ்சள் தூள் அண்ட் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு அதையும் இப்போ சேர்த்துருங்க. நாம குழம்புக்கு பிறகு சேர்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் சிக்கன் கூட ஊறுறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நாட்டுக்கோழி எப்போதுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தயிர் சேர்த்து ஊற வைக்கிறனால ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துடும். அதனால தான் இப்போ இதை கலந்து வச்சுட்டு சரியா 20லிருந்து 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறி வரணும். அதுக்கடையில் நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1½ டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா,
சின்னதா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இப்போ இதை தண்ணீர் ஊத்தாம லேசா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதோ லேசா நரன் அரைச்சாச்சு. இப்போ இதுல கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இதோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா அரைச்சி எடுத்தாச்சு. உங்க வீட்டுல அம்மி இருந்தது அப்படின்னா இந்த மசாலாவை நீங்க அம்மியில வச்சு அரைச்சிடுங்க. ரொம்ப வாசமா அவ்வளோ ருசியா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் சின்னதா 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் பொரிஞ்சு வந்ததும் 300 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு உள்ள சேர்க்கிறேன். நான்வெஜ் எல்லாத்துக்குமே நீங்க சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளிகளை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போயிட்டு வாசம் வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இதுல சேர்க்கிறேன். சேர்த்துட்டு குறைவான தீயில ஒரு 5 வினாடிகள் மட்டும் லேசா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல நம்ம ஊற வச்சு எடுத்த சிக்கன் துண்டுகளை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் பீசஸ் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இதில் பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் துண்டிலிருந்து நிறைய தண்ணீர் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த தண்ணீரெல்லாம் நல்லா வற்றணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு. எவ்வளோ தண்ணீர் விட்டுருக்கு பாருங்க. நம்ம ஒரு துளி கூட இதில் தண்ணீர் சேர்க்கல, பட் நிறைய தண்ணீர் ரிலீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மிதமான தீயில. சரியா 15 நிமிஷத்துக்கு பிறகு ஓரளவுக்கு தண்ணீர் எல்லாம் வத்தி ஆயில் எல்லாம் லேசா திரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஆயில் திரிஞ்சு தகத்தகன்னு வந்துட்டு இருக்கும் போது நாம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலாவை உள்ள சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 வினாடிகள் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா கரைஞ்சிடக்கூடாது. அந்த சிக்கன் பீசஸ் கூட ஃபுல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு தேங்காய் பால் சேர்க்கிறேன். 1/2 கப் தேங்காய் துருவல்ல எடுத்த பால் தான் ஆட் பண்றேன். தேவையான அளவுக்கு தண்ணீர் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நாட்டுக்கோழி கொஞ்சம் லேட்டாகும் வெந்து வர்றதுக்கு. நல்லா கொதிச்சு வந்த பிறகு குறைவான தீயில வச்சு ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இருக்கட்டும். சரியா 30 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பார்க்கிறேன். நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு நல்ல மணக்க தகன்னு ரெடி ஆயிருச்சு. எந்த சந்தேகமும் இல்லாம முழுக்க ஆரோக்கியமான நம்ம பாரம்பரிய நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருந்த இந்த ராகி களியை கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.